அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 1/1/2025 மார்கழி மாதத்து புதன்கிழமையில் புத்தாண்டு ஆரம்பம். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடம் பிறக்கும் பொழுதும் அந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும். முந்தைய வருடத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். பணவரவு அதிகரிக்க வேண்டும். கடன் பிரச்சனை தீர வேண்டும் என பல எண்ணங்களை கொண்டுதான் நாம் செயல்படுவோம். அதனால்தான் வருடப்பிறப்பு நாளன்று ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபடுவோம். அதேபோல் வீட்டிலும் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வோம். எந்த தெய்வத்தை நாம் வழிபடுகிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து இன்று இரவு, வருடத்தின் முதல் நாள் இரவு, இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன், வருகிற பஞ்சமி திதி மிகவும் அற்புதமான பஞ்சமி திதி. முக்கூட்டு நட்சத்திரங்கள் கூடி வரும் நாளிலும் முத்திதிகள் கூடி வரும் நாளிலும் பஞ்சமி திதி அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சமியில உங்கள் பிரச்சனைகள் தீர குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படத்தை சுத்தம் செய்து வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்களால எந்த பொருளை குலதெய்வத்திற்கு நைவேத்தியமா வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க. ஒண்ணுமே முடியலைங்க, எனக்கு இன்னைக்கு இரவுல சொல்லியிருக்கீங்க, எந்த நைவேத்தியமும் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர்ல தண்ணீர் மட்டுமாவது வைங்க. வச்சுட்டு மனதார உங்க குலதெய்வத்தை நினைத்து வேண்டிட்டு சிறிதளவு சந்தனத்தை எடுத்து குழைத்து பிள்ளையார் மாதிரி சின்னதா பிடிச்சு முதல்ல குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. அதுக்கு குங்குமம் வச்சுக்கோங்க. சின்னதா சந்தனத்தை குழைத்து பிள்ளையார் மாதிரி பிடித்து குங்குமம் வச்சு வாசனை மிகுந்த மலர அந்த சந்தனத்து மேலையும் போட்டு உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும். இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக அமையணும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு மனதார குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த பிடிச்சு வச்ச பிள்ளையார்ல இருந்து சிறிதளவு சந்தனத்தை எடுத்து உங்களது இரு உள்ளங்கையிலும் பூசிக்கொண்டு உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு எதிராக வைத்து பார்த்து, இந்த பிரபஞ்சம் எனக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கட்டும், குலதெய்வத்தின் அருளால் எனக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு மனதார வேண்டிட்டு அதன் பிறகு போய் தூங்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம். அதாவது தீட்டுல இருக்கிறவங்க, மாதவிளக்கு தீட்டுல இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது, மற்றபடி எல்லாருமே செய்யலாம். இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துவேன். இது போன்ற எண்ணற்ற சூட்சம தாந்திரிக முறைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தடவியது போக மீதி சந்தனம் இருக்கு, என்ன செய்யட்டுங்கன்னா அதை மறுநாள் உங்கள் வாசல் தெளிப்பீங்க இல்லையா, அந்த தண்ணீர்ல கரைச்சு வாச தெளிச்சிருங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.